வர்றத லயிச்சு பாக்குறப்போ நாமளும் அதோட மிதக்கிற மாதிரி தோணும். அதுலயே கவனம் போக போக மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இப்படி ஒரு அழகான சூழலுக்கு நடுவுலையும் நம்ம மனசு லயிக்காம பல பிரச்சனைகளை நோக்கி சங்கடப்படுத்துற தருணங்களும் இது மாதிரியான நேரங்கள்ல தான் தோள் கொடுத்து நம்ம மனநிலையை பகிர்ந்துக்க ஒரு சரியான தோழமை அவசியமாகுது. தோழமையுடன் உங்கள் பாரங்களை பகிர்வதற்கான தளம் தான் இது. மனதோடு பேச டயல் பண்ணுங்க 0442777777 044230632994. இன்னைக்கு நம்ம கூட மனதோட பேசலாம் நிகழ்ச்சியில டாக்டர் ருத்ரன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மனதோடு பேசலாம்ல முதல் காலர் பெங்களூர்ல இருந்து நந்தினி இணைஞ்சிருக்காங்க. நந்தினி வணக்கம், உங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க நந்தினி. டாக்டர்கிட்ட பேசணும். கண்டிப்பா சொல்லுங்க. சார், நான் வந்து நந்தினின்னு பேரு. எனக்கு 60 வயசு ஆகுது. என்னோட பொண்ணு வந்து 27 வயசு, கல்யாணம் ஆகல. அவங்க மும்பைல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2006 12th ஸ்டாண்டர்ட் படிக்கச்ச கொஞ்சம் ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆகி படிப்புல கவனம் இல்லாம போனதுனால நான் மெட்ராஸ்ல இருந்தபோது டாக்டர்கிட்ட காமிச்ச போது ஸ்கிசோஃப்ரீனியான்னு இது பண்ணி அவங்க ஆர்பிசால் 10 mg எடுத்துன்னு வராங்க சார். இப்போ இத்தனை வருஷமா இன்னும் இருக்காங்க. பட் இப்போ அவங்க வந்து ஜேர்னலிசம் படிச்சுட்டு அட்வர்டைசிங்ல கிரியேட்டிவ் ரைட்டரா இருக்காங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா ஸ்டில் எங்களோட எந்த ரிலேட்டிவிட்டியும் ரொம்ப பேசுறது இல்ல, வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமும் வருது இல்ல, என்னோடயும் டெய்லி பேசாம, ஆனா வேலையில இதுவா இருக்காங்க. எனக்கு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமா, பண்ணினா இந்த எதுக்கும் வந்து கவுன்சிலிங்க்கும் வரமாட்டேன்றாங்க. இந்த மாத்திரை இத்தனை நாள் எடுத்துக்கிறது பரவாயில்லையா? மாத்திரை இந்த மாத்திரை வந்து சாப்பிடறதுல ஒன்னும் பெரிய ரிஸ்க் எல்லாம் வராது. ஏன்னா மூளையில வந்து டோபமின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அது கூடும்போது குறையும் போது வரக்கூடிய நோய் தான் ஸ்கிசோஃப்ரெனியா. அதை சமன்படுத்துறதுக்கான மருந்து தான் நீங்க சொன்ன அந்த மருந்து. இத வந்து 9 வருஷமா எடுத்துக்கிறாங்களே. 9 வருஷமா டாக்டர் பாத்துருந்தா நிறுத்திருப்பாங்கம்மா, பாக்காமயே இருந்தா சாப்பிட்டுட்டே இருப்பாங்கல்ல. சோ அப்படி கண்டினியூ பண்றது பரவாயில்லையா டாக்டர்? பாருங்க, அந்த பேஷண்ட் இப்போ பேஷண்டான்னு பாக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு நிலைமை என்ன, அறிகுறிகள் என்ன, அதுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்னெல்லாம் மருந்துகள் தேவைன்றது வந்து சில வருஷங்கள் கழிச்சு அது தேவைப்படாம கூட போகலாம். இந்த பொண்ணு வந்து படிப்படியா வாழ்க்கையில வந்து ஓரளவு செட்டில் ஆயிட்டு ஒரு வேலையில போக்கஸ் பண்ணி கிரியேட்டிவாவும் அவுட்புட் கொடுக்க முடியுது அப்படின்னும் போது நிச்சயமா அந்த நோயின் தாக்கம் இப்ப கன்சிடபிளா குறைஞ்சிருக்கணும். இந்த நோய்க்கும் குடும்பத்துல ஒட்டாம இருக்கிறதுக்கும் சொந்தக்காரங்களோட சரியா பேசாம இருக்கிறதுக்கும் பேசிக்கா பெரிய தொடர்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நோய் தாக்காம கூட சிலர் வந்து இந்த குடும்பத்தை விட்டு நான் தனியா இருக்கிறேன், நான் இண்டிபெண்டா இருக்கேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பெண் இன்னும் அந்த மருந்து சாப்பிட்றதுனா கடைசியா எப்ப டாக்டர் பார்த்தாங்கன்றதா முக்கியமான விஷயம். அப்போ அந்த டாக்டரோட அசஸ்மெண்ட் என்ன, இன்னும் எவ்வளவு நாள் அந்த மருந்து தேவைப்படும்ன்றத வச்சுதான் மருந்து நிறுத்துறத பத்தி யோசிக்கணும். ஒரு காலகட்டத்துல ஸ்கிசோஃப்ரெனியா இருந்தா அது சரியான முறையில ஆரம்ப கட்டத்திலேயே அதை நீங்க ட்ரீட் பண்ணியிருந்தா நிச்சயமாக அதுக்கு ஒரு முழுமையான குணம் அளவுக்கு நம்ம பார்க்க முடியும். ஆனா நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆன உடனே டாக்டர் கிட்ட போகாம ஒரு வருஷம் கழிச்சுதான் போறாங்க. அதுக்குள்ள இது தானா சரியாயிடும், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு வெவ்வேறு விதத்துல டைம் வேஸ்ட் பண்றதால இந்த நோயின் தாக்கம் அதிகமாயிடும். அப்பதான் பல வருஷங்கள் மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனா அந்த பெண் உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து தான் நிறுத்தணும். கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னா நிச்சயமா பண்ணலாம். இப்ப எந்த சிம்டமும் இல்ல அண்ட் நோய் எந்த தாக்கமும் இந்த கடைசி ஒரு 5 வருஷத்துல எந்த தாக்கமும் இல்ல அப்படின்னு இருந்தா கண்டிப்பாக கல்யாணத்தை பத்தி நாம யோசிக்கலாம். நந்தினி, டாக்டர் சொன்ன மாதிரி நிச்சயமா உங்களுடைய பெண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட இப்ப அவங்க என்ன நிலையில இருக்காங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை கேட்டு பின்னர் நீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கலாம். எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. அடுத்ததா சென்னையில இருந்து வசந்தி அப்படிங்கிற நேயர் இணைப்புல இருக்காங்க. வசந்தி வணக்கம், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். ஹலோ வசந்தி பேசுங்கம்மா. என் பையனுக்காண்டி நான் கேட்க விரும்புறேன். அவன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயர் ஆக்சுவலி எக்ஸாம் எழுதி இருக்கணும்.
சிபிஎஸ்சில படிக்கிறான். 10th வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து ஃபுல் ஸ்கோர் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. 11thலயும் ஓகே இருந்தான். 12th வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா பிஹேவியரே டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்றது. நைட் ஃபுல்லா டிவி பார்த்துட்டு காலையில நான் எந்திரிக்க மாட்டேன், நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு ஒரே பேட்டர்னே மாறிடுச்சு. ஏன் போக மாட்டேன்னா நான் எப்படியும் ஃபெயில் ஆயிடுவேன், நான் எதுக்கு போகணும், இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸும் கான்பிடன்ஸும் லோ ஆயிடுச்சு. சோ நாங்க சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போய் அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தப்ப ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரி இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பவுமே அவன் ஸ்கூல் போவே இல்ல, மருந்த சாப்பிட்டுட்டு சும்மா வீட்டுல தூங்குறது, டிவி பாக்குறது. டிவிய கட் பண்ணா மறுபடியும் அந்த கோவம் வர்றதும் அடிக்கிறது, எரிச்சல் படுறது அதெல்லாம். அதுக்கப்புறம் வேற டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியனுக்கு கூட்டிட்டு போலாம், இவனுக்கு ஒரு சேஞ்சும் இல்லைன்னு போனா அவர் சொன்னாரு இவனுக்கு ஸ்கிசோஃப்ரீனியா சிம்டம்ஸ் இல்ல, டிப்ரெஷன் மாதிரி தெரியறது, அதுக்கு நான் வந்து டேப்லெட்ஸ் குடுக்கறேன்னு ஆன்டி டிப்ரெஷன் கொடுத்தாரு. இப்போ ஃபார் த பாஸ்ட் 4 months எடுத்துட்டு இருக்கான். அதுல அக்ரஷன் குறைஞ்சிடுச்சு, சொன்ன பேச்செல்லாம் கேக்குறான். ஆனா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்வால்வ்மெண்ட் இல்ல, ஸ்கூலுக்கு போகணுமே படிக்கணுமே அந்த ஒரு ஆர்வம் இல்லாம ஒரு மாதிரி ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப வேற அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்க மிஸ் சொல்றாங்க ஒரு நாள் அட்டென்ட் பண்ணா கூட நல்லா ஆன்சர் பண்றான், பெர்ஃபார்ம் பண்றான், ஏன் இப்படி பண்றான்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப வந்து இந்த 16 வயசுல இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்குன்னா யூசுவலா ஸ்கிசோஃப்ரெனியான்ற நோய் 15 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ளதான் முதன்முறையாக யாரையுமே தாக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கலா இந்த பையனுக்கு அந்த கட்டத்துல இது ஆரம்பிச்சிருந்தா இந்த நோயின் தாக்கத்தினாலேயே ஸ்கூல் போக விருப்பம் இல்ல, ஸ்கூல் போக மாட்டேன், இந்த ஸ்கூல் ரிஃப்யூசல்ன்றது ஒன் ஆஃப் த ஏர்லி சிம்டம்ஸ் சின்ன பசங்களுக்கு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த ஸ்கிசோஃப்ரெனிக் சிம்டம்க்கு ட்ரீட் பண்ணது சரியா தான் அமைஞ்சிருக்கும். அக்ரெஷன் இருக்கு, ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கான், ரொம்ப கோவப்படுறான் அப்படின்றது வந்து அது மட்டும் வச்சு அது டிப்ரெஷன் சொல்ல முடியாதுமா. டிப்ரெஷனுக்கான ஆன்டி டிப்ரெஷன் கொடுத்தா கோபம்ன்றது குறையாது, கோபத்தை குறைக்கிறதுக்குன்றது வேற விதமான மருந்துகள். ஸோ நீங்களா வந்து இது வந்து டிப்ரெஷன் தான், இது ஸ்கிசோஃப்ரெனியா இல்லைன்னு சொல்றது உங்க மனசுக்கும் வேணா ஆறுதலா இருக்கலாம். பட் இன்னைக்கும் அவனுக்கு வந்து முழுமையா ஒரு குழப்பம் தெரியல, அவனுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு புரியல, தான் என்ன நிலையில இருக்கோன்றது சரியா தெரியல அப்படின்னாக்கா அது அநேகமாக ஸ்கிசோஃப்ரெனியாவாகத்தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். சோ நீங்க மறுபடியும் அந்த டாக்டர் கிட்ட முழுசா முதல்ல இருந்து மறுபடியுமே ஹிஸ்டரி எடுக்கிற மாதிரி போய் பாருங்க, எல்லாத்தையும் கேளுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ ஒரு டிவி நிகழ்ச்சியில நீங்க கேட்கக்கூடிய கேள்வி ஏன் நீங்க நேரடியாவே உங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். கேட்டுட்டு இந்த இப்போதைய சிம்டம் சரி பண்றது மட்டுமே ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு அவன் கோவப்படுறான், கோவத்தை குறைச்சா போதும்ன்றது உங்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வு தான். அவன் அடுத்த கட்டம் வாழ்க்கையில போகணும், அவன் மறுபடியும் அந்த +2 முடிக்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் போகணும். இதற்கு என்னென்ன வழி, இதற்கு வேண்டிய மருந்துகள் என்ன, இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத உங்க டாக்டர் கிட்ட தான் நீங்க போய் கேட்க முடியும். நிச்சயமா மதி, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அடுத்த கட்டமா உங்க பையனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க மருத்துவர்கிட்ட தேர்ந்தெடுத்து அடுத்ததா நடவடிக்கை நீங்க எடுங்க. தொடர்ந்து ஈரோட்ல இருந்து நேயர் சதீஷ் வெயிட் பண்றாரு. சதீஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக தூக்கமின்மை இருக்கு. ஓகே, சொல்லுங்க சதீஷ், தொடர்ந்து பேசுங்க. தூக்கமின்மை இருக்குது, இதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா தூக்கம் தெரிஞ்சது பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது இந்த குழப்பம் தான் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்ல, எல்லா எண்ணங்களும் போட்டு இதாயிட்டு. ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன வயசு? என்ன வயசு உங்களுக்கு? 37 வயசு. ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஓகே, என்ன பிசினஸ் பண்றீங்க, வேலை செய்றீங்க? ரியல் எஸ்டேட். ஓகே, சோ பிசினஸ் இப்ப எப்படி இருக்கு, டல்லா இருக்கா? இப்ப டல்லா சார். இது ஒரு ப்ராப்ளம்னு உங்க மனசுல ஓடுதா? ராத்திரில எண்ணங்கள் நிறைய வருது? அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு எண்ணம் இல்ல. ஓகே, வர மாதிரி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுழற்சியா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கு. இத்தனை வருஷமா தூக்கம் வருது, தூங்க முடியல. மெடிசன் போட்டா தான் தூக்கம் வருது, ஒரு 6 மணி நேரம். ஓகே, இப்ப வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டயா ஜெனரல் பிசிஷியன்? ஓகே, அப்படின்னா உங்க வெறும் தூக்கத்துக்கு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அநேகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் அல்லது லேசான உங்களுக்கே புரியாத இனம் புரியாத ஒரு பயம் அல்லது ஒரு டிப்ரெஷன், மனச்சோர்வு, இதெல்லாம் கலந்து இருந்தாதான் இந்த தூக்கம் வந்து இவ்வளவு தூரம் வந்து பாதிக்கப்படும். சில பேருக்கு ஆரம்பத்துல ஒரு 6 மாசம் சரியா தூக்கம் இல்ல,
ஒரு டிப்ரெஷனால தூக்கம் வராம போயிட்டு அப்புறம் அந்த தூங்காம இருக்கிறதே ஒரு பழக்கமா கூட ஆயிடும். பட் அதே நேரத்துல தூங்காம இருக்கும்போது நம்ம மனசுல எண்ணங்கள் வருது, நம்ம அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம குறைக்கிறதுக்கும் அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குமான மருந்துகளை தான் நம்ம தேட வேண்டியிருக்கும். இந்த மாதிரியே உங்க டாக்டர் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்க ப்ராப்ளம் தூங்குறது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல எண்ணங்கள் விதவிதமா உங்க தூக்கத்தை கலைக்குது அப்படின்றது தான் இதுல முக்கியமான விஷயம். இதை நீங்க சரியா சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மருந்துகள் கொடுப்பாங்க, ரொம்ப ஈஸியா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அண்ட் தூங்குறதுக்கு வெறும் மாத்திரைகள் மட்டும் நம்பாம சைமல்டேனியஸா மியூசிக் போட்டுட்டு தூங்க முடியுமா, ஈவினிங் குளிச்சுட்டு தூங்க முடியுமா, சாயந்தரத்துல சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வந்த பிறகு தூங்க முடியுமா, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களாமும் நீங்க எது பண்ணா உங்களுக்கு ஒத்து வருதுன்றது உங்க டாக்டரோட ஆலோசனையோட சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா மாத்திரைகளோட கட்டுப்பாட்டுல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில விழுப்புரம்ல இருந்து நேயர் ஷீலா காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஷீலா, இன்னைக்கு என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்க ஷீலா. வணக்கம் சார், எனக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு சார். நான் படிக்கிறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். பிகாம் படிச்சிருக்கேன், டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருக்கேன். மேரேஜ் ஆன பிறகு எங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போவானான்னு சொன்னால எங்க வீட்டுல, எங்க அம்மா அப்பா வீட்டுல கூட இருக்கவங்க எல்லாம் நீங்க படிச்சதே வேஸ்ட் அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசுனால எனக்கு ரொம்ப ஐடியா வருது சார். என்ன செய்யறது, குழந்தைங்க இருக்காங்க வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல நான் பிறகு அடுத்தவங்க எனக்கு ரொம்ப டீஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. அதுவும் கஷ்டமா இருக்கு சார். என்ன செய்யறதுன்னு தெரியல. கல்யாணம் எப்ப ஆச்சு? 2007 ஆனிச்சு சார். வேலைக்கு போல. குழந்தைங்களுக்கு என்ன வயசுமா? குழந்தைங்க பெரிய குழந்தை 8 வயசு ஆகுது, சின்ன குழந்தை 5 வயசு யூகேஜி படிக்கிறான். ஓகே, 5 வயசு ஆச்சுன்னா இப்போ வேலைக்கு போலாமே, இப்ப வேண்டான்றாங்களா? வேணான்றது என்னோட ஹஸ்பண்ட். மாமனார் மாமியாரும் இல்ல, நீங்க குழந்தைய மட்டும் பாத்துங்க, நான் ஃபாரின்ல இருக்கேன், வேலைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா அம்மா வீட்டுல எங்க அத்தைங்க எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி நீ படிச்சதே வேஸ்ட், உன்னை மென்டல் ஆக்கிட்டாரு உங்க வீட்டுக்காரு அப்படிலாம் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லம்மா, டி ஃபார்மசி படிச்சா சில மருந்து கடைகள்ல போய் ஒரு பார்மசிஸ்டா சர்டிஃபை பண்றதுக்கெல்லாம் கூட யூஸ்ஃபுல்லான ஒரு படிப்பு தான் அது. படிப்பு வேஸ்டான படிப்பே கிடையாது. ஓகே, சில வீடுகள்ல பெண்கள் வேலைக்கு போக வேண்டாம் நினைக்கிறது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பொருளாதார வசதி இதெல்லாம் பொறுத்த ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வேலைக்கு தான் போவேன், நான் வேலைக்கு போக அலோவ் பண்ற ஒரு மாப்பிள்ளை வேணும்ன்றத ரொம்ப தெளிவா இருந்திருக்கணும். இப்பவும் நான் வேலைக்கு போனா இதெல்லாம் நல்லது நடக்கும், இதெல்லாம் பிரயோஜனமான விஷயம்ன்றத உங்க வீட்டுக்காரர்கிட்ட புரிய வைக்க முடிஞ்சா இப்பவும் அது சாத்தியம் தான். ஆனா இவ்வளவு நாள்ல டச் விட்டு போயிருக்கோன்றதால அதே சப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் உங்களுக்கு இப்ப பயன்படும்னு எனக்கு தெரியல. இதா இருந்தாலும் இது வரைக்கும் வேலைக்கு போகல, இந்த 7 வருஷமா இல்லாத ஒரு வருத்தமும் பயமும் குழப்பமும் இப்ப ஏன் வருது? குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு, இனி அது ஸ்கூல் போயிடும், எனக்கு காலையில இருந்து பண்றதுக்கான வேலைகள் அவ்வளவா இருக்காது, எனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போதுதான் தேவையில்லாத குழப்பம் டென்ஷன்லாம் வரும். மீதி இருக்கிற நேரத்துல, குழந்தை ஸ்கூலுக்கு போற நேரத்துல, குழந்தைய பாத்துக்கிட்ட நேரத்துல இப்ப வேற ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க பாக்கணும். அப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ன்ற தைரியமும் ஆசையும் இருந்தாலும் அது நடக்காம போனாலும் டைம் வேஸ்டா போகல, நான் தண்டத்துக்கு உட்கார்ந்து இருக்கல, போர் அடிச்சு கிடக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு வேற ஏதாவது சின்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஃபீலிங், இந்த வருத்தம், இந்த கவலை, இந்த துக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷீலா, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைகள் எப்படி சொல்றோம் அப்படிங்கறதுல அடுத்தவங்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய சைட்ல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட கணவர் கிட்ட சொல்ல முடியுமோ அதை சொல்லி நீங்க அவருக்கு புரிய வச்சீங்கன்னா நிச்சயம் இது சாத்தியம். கவலைப்படாதீங்க, உங்களுடைய விஷயம் நடக்கும். அடுத்ததா ஈரோட்ல இருந்து மருதமுத்து அப்படிங்கிற நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் மருதமுத்து, இன்னைக்கு என்ன விஷயங்களை பகிர்ந்துக்க போறீங்க? சொல்லுங்க மருதமுத்து. எங்க வீட்டுல சொல்லுங்க மருதமுத்து, தொடர்ந்து பேசுங்க. அதாவது எங்க மிஸ்ஸஸ் எப்பொழுது காலையில தூங்கி சிந்தனையிலேயே இருக்கிறாங்க. நான் அப்படி எது சொன்னாலும் கேட்கறது இல்லைங்க. அப்புறம் ஏதாவது உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போட்டாலும், ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்ல. அது என்ன மனசு குழப்பமா இருக்காப்ல, அதனாலதான் கேக்குறேன். உங்க வயசுக்கு என்ன வயசு? வயசு கிட்டத்தட்ட 67 வயசு ஆகுதுங்க. என்னங்க? 67 வயசு ஆகுதுங்க. ஓகே, 67 வயசுனா உங்களுக்கு சுகர்? அதாவது ஒரு ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாப்லங்க. சரி சரி, ஓகே. பட் அவங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா? சுகர் இருக்கு. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? அதுக்கு ஏதாவது சுகர் தான் இருக்குங்க. ஓகே, சுகர் இருந்தாவே ஒரு மந்தமா இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் சில பேருக்கு இருக்கும். சுகர் சாப்பாடு தண்ணி கஞ்சிலே தான் சாப்பிடுறாப்லங்க. சுகர் கண்ட்ரோல்ல இருக்கா? அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்றது கண்ட்ரோலிங் ஆஸ்பத்திரிக்கு வர செக் பண்றதே இந்த ஊசி மருந்து எடுத்துட்டு ஊசி குத்துனாலும் அழுகுறாப்லங்க. ஒரு பயம் பாருங்க. சுகர் இருந்தாவே சில பேருக்கு டயபிட்டிஸ் இருந்தால் ஒரு டிப்ரெஷன் வரும். அது தவிர டயபிட்டிஸ்
தானாகவே அதே ஒரு நோயா நீங்க பார்த்தா கூட அதுவே வந்து கொஞ்சம் சோர்வு, ஒரு மயக்க நிலை இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டெஸ்ட் பண்றதும் இல்ல, ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறது இல்லைன்னா அந்த சுகர் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். சோ முதல் கட்டமாக நீங்க சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறத விட உங்க டயபிட்டிஸ் சரி பண்றது தான் முதல் கட்டம். ரெண்டாவது கட்டமா அப்பவும் இவங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு வராம ஒரு மந்த நிலை இருந்தா அப்ப உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கான்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து மருந்துகள் தர வேண்டியிருக்கும். ஆனா நீங்க உடனடியா செய்ய வேண்டியது ஒரு டயபெட்டாலஜிஸ்ட பாக்குறது, உங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றது தான். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மாரிமுத்து, இப்போ உங்களுடைய மனைவியோட உடல்நிலைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு நீரிழிவு நோய் மருத்துவரை பாருங்க. நிச்சயமா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு நிறைய நேர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்கான தீர்வு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ ஏற்கனவே ஒரு காலர் வந்து கால் பண்ணாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் குறைஞ்சிருச்சு, எனக்கான சுறுசுறுப்பு அதெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரியான மனநிலை வந்துட்டு ஆண்களுக்கு ஏன் ஏற்படுது? ஏன்னா திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்கு நிறைய ஒரு திறமைகள் இருக்கலாம், அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா அந்த வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலை ஏன் வருது? பொதுவா 2 விதமான ஆண்களுக்கு தான் மனைவியை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தோணும். ஒன்னு தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், இல்லன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமா பணம் இருக்கும், இவ சம்பாதிச்சுதான் நான் வாழணுமா அப்படின்றது. ஆர் அந்த பெண்ணுக்கு நிறைய திறமை இருந்தா ஒரு கட்டத்துல அவ வேலையில வந்து என்னை விட முன்னுக்கு வந்துட்டு என்ன அவ டாமினேட் பண்ணுவாளோ அப்படின்ற உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி தான். இந்த காரணங்களால் தான் அவங்க போக வேண்டாம்னு சொல்றாங்க. மிக சில பெர்சன்டேஜ், ரொம்ப குறைச்சலான சதவிகிதத்துல வேலைக்கு போயிட்டாக்கா மற்ற ஆண்களோட பழகும் போது வேற ஏதாவது உறவுல அந்த பொண்ணு மாட்டிக்குமோ, என்னை விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேக மனப்பான்மையில சில பேர் வேணானுவாங்க. சோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை ரொம்ப தெளிவா பேசி முடிவு பண்றதுதான் எல்லா பெண்களுக்கும் உதவும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னா நிறைய சமயம் இவங்களோட வாய்ப்புகள், இவங்களோட திறமைகள் எல்லாமே காணாம போயிடும். அடுத்ததா சென்னையில இருந்து நேயர் புவனேஸ்வரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வணக்கம், இன்னைக்கு என்ன பகிர்ந்துக்க போறீங்க? புவனேஸ்வரி, எங்க பொண்ணு வந்து பி துர்காலட்சுமிங்க. அவ சாரி என்ன எங்க பொண்ணு வந்து சொல்லுங்க புவனேஸ்வரி. எங்க பொண்ணுக்கு வந்து 30 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. அவங்க வந்து சின்ன வயசுல 1 வயசுல கிட்ஸ் வந்தது அவங்களுக்கு. ஓகே. 1 வயசுல கிட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தோம் நாங்க ஜிப்மர்ல. சரி. அதுக்கப்புறம் 5 வயசு கழிச்சு 5வது படிக்கும் போது திருப்பி ஒரு தடவை வந்தது. ஓகேமா. 5 வருஷம். சரி. 5 வருஷம் கண்டினியூ பண்ணாங்க. ஓகே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த சிஸ்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிமா. அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து இப்ப என்னன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இப்ப வந்து சத்தம் போடுறது, கோவம் படுறது அதெல்லாம் நிறைய இருக்கு. ஓகே. நாங்க சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிமா. அது வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் கொஞ்சம். என்ன வயசு அந்த பொண்ணுக்கு சொன்னீங்க? உங்க பொண்ணுக்கு என்ன வயசு இப்போ? இப்போ 29 ஆகுது. 29. என்ன படிச்சிருக்குமா அந்த பொண்ணு? அவ வந்து கொஞ்சம் படிப்புல ஸ்லோ தாங்க. ஏன்னா சின்ன வயசு. என்னம்மா? 30. இல்லம்மா, என்ன படிச்சிருக்கு அந்த பொண்ணு? 10th. 10th பாஸ் பண்ணிச்சாமா? இல்ல. ஓகே. ஏன்னா பொதுவாக ரொம்ப சின்ன வயசுல ஃபிட்ஸ் வர சில குழந்தைகளுக்கு அது வெறும் ஃபிட்ஸ் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்காது. மூளை வளர்ச்சியிலே ஒரு லேசான பாதிப்பு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் படிப்புன்றது வந்து சரியா வராமையும் அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி குழந்தைகள் தான் வளரும் போது வெறும் ஃபிட்ஸ்ல அது வெளியில வராம ஒரு முரட்டுத்தனமா, கோவமா, இந்த மாதிரி விஷயமா தான் வெளியே வரும். சோ இப்போ நீங்க அதுக்கான மருந்துகளை நீங்க கொடுத்தாதான் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றபடி அந்த பெண்ணுக்கு வந்து நீங்க வெவ்வேறு விதத்துல ட்ரைனிங் கொடுத்துதான் நிறைய விஷயத்த நீங்க கத்துக் கொடுக்க முடியும். ஏன்னா கல்வி இல்லாம போனதால வாழ்க்கையில அந்த பொண்ணு தனியா நிக்கணும், யாராவது அந்த பொண்ணை பாத்துக்கணும் அப்படின்ற நிலைமை வந்தா கூட தன்னைத்தானே ஓரளவு பாத்துக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு நீங்க தயார் பண்ணாதான் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் போக முடியும். முதல் கட்டமா இந்த கோவத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள், பிட்ஸுக்கான மருந்துகள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதை வந்து உங்க டாக்டர் கிட்ட கேட்டு கொடுங்க. 2வது கட்டமா அந்த பொண்ணுக்கு இப்பவாவது வாழ்க்கையில ஏதாவது கத்துக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையின் வருங்காலத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம். உங்களுடைய பொண்ணோட வருங்கால வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப எடுத்துட்டு இருக்கிற நீங்க மாத்திரையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்ப அடுத்ததா வேலூர்ல இருந்து தேன்மொழி அப்படிங்கிற நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் தேன்மொழி, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் டாக்டர் பேசுங்க. சொல்லுமா. பேசுங்க தேன்மொழி.
எனக்கு ஒரு 6 மாசமாவே மனசு ரொம்ப உளைச்சலா இருக்கு. என்னோட கணவர் வந்து வாசலன்னு சொல்லி என்ன ரொம்ப இது பண்ற மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. என்ன எதுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க? என்னோட கணவர் வந்து வாசலன்னு சொல்லி ரொம்ப வாழ்க்கையில இருந்தே ரொம்ப என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்காங்க. சரி. அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாருமே என்கிட்ட நல்லா சந்தோஷமா பேசினாங்க, பட்டாங்க, செஞ்சாங்க. அவங்களும் சேர்ந்து என்ன வேண்டாம் அப்படிங்கற மாதிரி தள்ளி வச்சுட்டு யாருமே ஒரு போன் கால் கூட இல்ல, வர்றது இல்ல. ரொம்ப மனசு உளைச்சலா இருக்கு. எதை பார்த்து சரிம்மா, உங்க ஹஸ்பண்ட் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணமா? எப்படி அந்த பேச்சு எப்படி வந்தது? அவர் ஏன் இப்படி சொல்ல ஆரம்பிச்சார்? அவங்க காலர் கட் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்ததா செல்வி ராமநாதபுரத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி வணக்கம், இன்னைக்கு என்ன பகிர்ந்துக்க போறீங்க செல்வி? மேம், நான் வந்து ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க செல்வி. சரி சொல்லுங்க. அது தீர்றதுக்கு சார்ட்ட பேசணும் சார். சொல்லுமா? கண்டிப்பா பேசுங்க செல்வி. சார், நான் வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னால அம்மா இறந்துட்டாங்க சார். ஓகே. அந்த இதுல இருந்து ரொம்ப அந்த இதுல மீண்டு வர முடியல சார் என்னால. சரி. மனக்குழப்பம் அதிகமா இருக்கு. இதுதான் பிரச்சனையாமா? தூக்கம் வருதா? அதோட சார் எனக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கோபம் அதிகமா இருக்கு சார். எப்பவுமே வா? இப்பதானே அந்த கோபம்? இப்ப ஒரு 1 இயராக ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. என்ன வயசுமா? எனக்கு 41 சார். ஓகே. சில பெண்களுக்கு 40 வயசு ஆகும்போது ஒரு மெனோபாஸ் வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அந்த டைம்லயே ஒரு எரிச்சல் கலந்த கோபம் திடீர்னு தேவையில்லாம கூட நிறைய பேருக்கு வரது உண்டு. இது ரொம்ப நார்மல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட பார்த்து உங்களுக்கு அந்த மெனோபாஸ் டைமான்னு தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, அதோட சேர்ந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா அதோடைய தாக்கமும் உங்களுக்கு இருக்கும். அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு நெருக்கமானவங்களோ இல்லையோ அம்மான்றது ஒரு விஷயம்ன்றதால அவங்க இறப்பு வந்து உங்களை கண்டிப்பா கொஞ்சம் பாதிக்கும். ஆனா பொதுவாவே யாருடைய இறப்பும், இது வந்து பொதுவா எல்லாருக்குமே நான் சொல்றேன், யாராவது நமக்கு நெருக்கமானவர்கள் இருந்தா கூட ஒரு 6 மாசம் தான் அந்த தாக்கம் அவ்வளவு தீவிரமா இருக்கும். அதுக்கப்புறம் அது படிப்படியா குறையும். இது மாதிரி 8 மாசம் 10 மாசம்னு தொடர்ந்து அதே எண்ணம், அதே வருத்தம், அதே தீவிரத்தோட அந்த துக்கம் இருந்ததுன்னா அப்ப அது வந்து உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு நோய் மாதிரி தான் நாம அதை அணுகணும். இது எக்ஸ்டெண்டட் கிரீஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெத்தலாஜிக்கல் கிரீஃப் அது ஆகாம அதுக்கு முன்னாடியே அந்த டிப்ரெஷனை கொஞ்சம் குறைக்கிறது உங்களுக்கு உதவும். முக்கியமா நீங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பிசிக்கலா வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? 40 வயசு ஆச்சுனாவே நமக்கு டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிபி இருக்கா, சுகர் இருக்கான்னு பாத்துருங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் வரும். விஸ்வநாதன் வணக்கம், இன்னைக்கு என்ன பகிர்ந்துக்க போறீங்க? விஸ்வநாதன் இணைப்புல இருக்கீங்களா? விஸ்வநாதன் இப்ப அடுத்ததா பவானில இருந்து லக்ஷ்மி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார், நான் 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். மனநிலைக்காக மனோதத்துவ காட்டி. சரிமா. எனக்கு ஒருத்தர் மேல ரொம்ப பிரியமாயி ஒரு 10 வருஷமா பழகிட்டு இருக்கேன் சார். சரி. பழகிட்டு இருந்து திடீர்னு விட சொன்னாங்க. என்னால விட முடியல. எங்க வீட்டு ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. விட சொல்றாரு, விட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறக்கவும் முடியல. என்னால இது என்ன பண்றதுன்னு என்ன ஒண்ணும் புரியல. ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது சொந்தக்காரரா போயிட்டாரு அவரு. என்னால அதனால பணம் எல்லாம் லாஸ், வியாபாரத்துலனாலே ராசுங்கிறாங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. பணத்துல எப்படி விட்டா எப்படி பண்ணங்கிற எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராத்திரில தூக்கம் வர்றது இல்ல. ராத்திரி செஞ்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். சாமி ரூம்ல போய் உட்காந்து அழுகுறேன். அது பண்றேன். அம்மா வேற இறந்து 2 வருஷம் ஆகுது சார். அம்மா இறந்து அதே ஞாபகம் வர இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னால மத்தனா இறந்தாரு. இது 2 பேரும் அடுத்தடுத்து தொடர்ந்து இறந்ததுனால அது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. அதே ஞாபகம், அவங்க ஞாபகமாவே இருக்கு. ஒன்னும் மறக்க முடியல. நிம்மதியான தூக்கம் இல்ல. மனசுக்கு நிம்மதி இல்ல. ரொம்ப ரொம்ப நிம்மதி இல்லாம அழைஞ்சிட்டு இருக்கு சார். தெரியுமா, 10 வருஷமா ஒரு உறவு இருக்கு. அதை ஓவர் நைட்டா திடீர்னு கட் பண்ண முடியலன்றது வந்து புரியுற விஷயம் தான். பட் அந்த உறவுனால உங்களுடைய இப்ப இருக்கிற சூழல், குடும்பம் இதுல எல்லாம் நிறைய சிக்கல் வரும்போது அதை நீங்க அவாய்ட் பண்றது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். அண்ட் என்னமா அவாய்ட் பண்ண என்ன சொன்னீங்க?
அவாய்ட் பண்ண முடியல என்னால வந்து அத அவர்கிட்ட பேசிதான் முடியுது. வேற வேற செக்ஸ் உணர்வு எல்லாம் இது இல்லைங்க. பேசுறது கூட எங்க வீட்டுக்கார் வந்து அவாய்ட் பண்ண சொல்றாரு, பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்க வீட்டுக்காருக்கு என்னால முடியல. உங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னாக்கா உங்க பக்கம் நியாயங்கள் இருக்கணும். இந்த உறவு எனக்கு ஒரு பலம் கொடுக்குது, இந்த உறவுனால நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்க போகுது, இதனால நமக்கு தான் நல்லது அப்படின்றத உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற அளவுக்கு உங்க பக்கம் நியாயம் இருந்தா உங்க வீட்டுக்காரர் நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து எந்த விதத்திலயும் உங்க குடும்ப வாழ்க்கையில பலம் தராத பயன் தராத ஒரு உறவுன்னு இருக்கும்போது, இதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான நியாயம் உங்க பக்கம் இருக்காது. அதனால அவரை விட முடியலன்னா விடுறது எப்படின்னு உங்க சைக்காட்ரிஸ்ட போய் கேளுங்க. நீங்க உங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் உங்களுக்கு சரியா தூக்கம் வரலன்னு சொல்லியிருக்கலாம், எனக்கு அழுக வருதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனையை முழுசா நீங்க சொன்னீங்களான்றதுதான் முக்கியமான விஷயம். அவருடைய நிலைமையில இருந்து வெளியில வரத்துக்கு படிப்படியா தான் முடியும். அதுக்கு ஒரு டாக்டர் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்ய முடியும். ஆனா அதுக்கு நீங்க முதல்ல மனசளவுல தயாரா இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா உறவுனால உங்களுடைய இருக்கிற உறவுகள் எல்லாம் சிக்கல் வருதுன்னா எது முக்கியம்னு நீங்க டிசைட் பண்ணணும். எது முக்கியமோ அதை நோக்கி நீங்க போகணும். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உறவு வந்து அவ்வளவு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு டெம்பரரியா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரியான ஒரு விஷயம் தான். டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழகிட்டீங்க, இன்னில இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, டயபிட்டிஸ் வந்துருச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். சோ அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்றது உங்க டாக்டரோட நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா வர முடியும். ஜெயலட்சுமி, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உறவால உங்களை சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளுமே உங்களை தப்பா நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இதுல இருந்து உங்களால வெளிவர முடியும். ஒரு மருத்துவரை நீங்க ஆலோசிச்சீங்க அப்படின்னா அவங்க தரக்கூடிய ஆலோசனைகள் மூலம் நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட முடியும். அடுத்ததா கோவையில இருந்து மணிகண்டன் அப்படிங்கிற நேயர் காத்துட்டு இருக்காரு. மணிகண்டன் வணக்கம், இன்னைக்கு என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நான் வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஸ் கொஞ்சம் சிகரெட் அடிச்சிருந்தேன். சரி. சிகரெட் வந்து ஒரு 6 மாசத்துல விட்டுட்டேன் சார். சாதாரண நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த சிகரெட்டை நீட்டிட்டு பாக்கு போட ஆரம்பிச்சேன். இப்ப பாக்கு போட்டு அது ஒரு 2 மாசத்துலயே விட்டுட்டேன் சார். சரி. அதுக்கப்புறம் இந்த புயல அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தேன். ஒன்ன மறக்கிறதுக்கு உன்ன போட்டுட்டே இருந்தேன். இப்ப அந்த புயலையும் நிப்பாட்டிட்டேன். சரி, இப்ப என்ன வச்சிருக்கீங்க? இப்ப வந்து இப்ப குடிப்பழக்கம் இருக்குது. அந்த குடிப்பழக்கமும் இப்போ 2 மாசமா நான் இது விட்டேன். விட்டாச்சுல, அப்புறம் என்ன? விட்டாச்சு. ஆனா இப்ப டெய்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் ரொம்ப ஓவரா கற்பனை வருது. அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது சார் மைண்ட். அது என்ன? ஓகே, இவ்வளவு நாள் இந்த மாதிரியான சில வஸ்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது. அதை வந்து ஒரு கெட்டியா ஒரு கைப்பிடி மாதிரி பிடிச்சுன்னு நீங்க உங்க வாழ்க்கையில படிப்படியா ஏறி வந்திருக்கீங்க. இனிமேல் கைப்பிடியே தேவையில்லை, உங்களால ஈஸியாவே மாறி ஏற முடியும்ன்ற நிலைமை வந்தாச்சுன்னா இவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு போனமே கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன திகைப்பு தடுமாற்றம் தான் இருக்கும். அது இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சுன்றீங்க, அது இன்னும் ஒரு 6 வாரத்துக்குள்ள அது போயிடும். இந்த திகைப்பு தடுமாற்றம், லேசான குழப்பம், தத்தளிப்பு இருக்கு இல்லையா, இதை சரி பண்றதுக்கு உங்க டாக்டர் உங்களுக்கு ஈஸியா உதவ முடியும். உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்கு மாத்திரைகள் தேவைப்படும். உங்களுக்கு தூக்கத்தை இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கும், உங்க ஜீரணம் சரியா இருக்கிறதுக்கும், உங்களோட பசியெல்லாம் சரியா இருக்கிறதுக்கும் ஆன மருந்துகள் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா இதுல இருந்து வெளில வந்துடலாம். உங்களுக்கு இப்ப பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஏற்கனவே விட்ட எதையும் திரும்பி போய் ஆரம்பிக்காதீங்க. மணிகண்டன், எல்லா கெட்ட பழக்கங்களையும் உங்களுடைய கான்பிடன்ஸ் மூலமா நீங்க விட்டுருக்கீங்க. இப்ப வரக்கூடிய அந்த கற்பனைகள், குழப்பங்கள் எல்லாமே ஒரு சில மாத்திரைகளை மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனையின் பேர்ல எடுத்துக்கிறதுல நிச்சயமா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துடும். அடுத்ததா கேரளால இருந்து நேயர் கவிதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கவிதா வணக்கம், இன்னைக்கு என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஹலோ, சொல்லுங்க கவிதா, பேசுங்க. நான் வந்து படிக்க முடியல என்னால. என்ன வயசு ஆகுது கவிதா உங்களுக்கு? எனக்கு 25 வயசு ஆகுது. ஓகே, சொல்லுங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து அப்ப சரியா படிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி சரியா படிக்க முடியல. 25. சொல்லுங்க கவிதா, திருமணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. என்னம்மா கதை புக்கெல்லாம் படிக்க முடியலையா? இல்ல, அப்ப படிக்கல. ஆனா இப்ப படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்ப யாராவது நம்மள ஏதாவது நினைப்பாங்களோ. என்ன படிக்கணும்னு ஆசை? இப்ப நான் +2 அப்ப எழுதும் போது ஃபெயில் ஆயிட்டேன். அதோட எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, நான் படிக்கல. சரிம்மா. ஆனா இப்ப படிக்கணும்னு ஆசை. ஓகே படின்றாங்க. சரி, ஓகே. ஆனா என்னால படிக்க முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்ப போய் படிச்சா நம்ம அதிகமா நினைப்பாங்க. இங்க பாருமா, 30 வயசு தான் ஆச்சு, ஒன்னும் யாரும்
ஐயோ இந்த கேள்வி வரால அந்த மாதிரிலாம் யாரும் கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ போய் +2 எழுதுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். நீங்க படிக்கிறது வந்து ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி வந்து ஒரு டிகிரி கூட நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். வீக்கெண்ட்ல மட்டும் தான் பார்ட் டைம் கிளாஸ் இருக்கும். அந்த உங்களை மாதிரியே கொஞ்சம் வயசு அந்த ரொம்ப சின்ன பசங்களா இல்லாம மிடில் ஏஜ்டாவும் நிறைய பேர் வருவாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் டெவலப் ஆகும். உங்களுக்கு வாழ்க்கையும் இன்னும் பெட்டரா இருக்கும். படிக்கணும்ன்ற ஆசை இருந்தாக்கா படிக்க ட்ரை பண்ணி பார்க்கணும். முதல்லயே எனக்கு முடியுமா முடியாதா அப்படின்ற எண்ணத்தோடவே ஆரம்பிக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. முடியலன்னா ஒன்னும் உங்களுக்கு நஷ்டம் ஆயிட போறது இல்ல. முடிஞ்சா நீங்க சந்தோஷப்பட போறீங்க. ஸோ கோ ஹெட், ஏதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. கவிதா, படிக்கிறதுக்கு வயசு என்னைக்குமே தடை விதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கிறப்போ அதற்கு அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு நீங்க அதுல ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா உங்களாலையும் சாதிக்க முடியும். இப்ப அடுத்ததா வேலூர்ல இருந்து நேயர் சதீஷ்குமார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சதீஷ்குமார் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இல்ல மேடம், என் பேர் வந்து சதீஷ்குமார், நான் வேலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சதீஷ். சார் என்னோட வயசு வந்து 30 இயர்ஸ் ஓல்டுங்க. சரி சார் என்னன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி செஸ்ட் பெயின், கேஸ்ட்ரைட்டிஸ்னால செஸ்ட் பெயின்ன்றதால ஹார்ட் அட்டாக்னு பயந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. சரி, அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது எதுவும் இல்ல, பிரச்சனை இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே. பட் எப்பப்பெல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்பப்போ இதுவாகும் எனக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமாகி ஆங்ஸைட்டி இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கு நான் டாக்டர் கிட்ட சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட 1 இயர் டேப்லெட் எல்லாம் வாங்கி போட்டு ஓரளவுக்கு நார்மலா கியூர் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 90% கியூர் ஆயிடுச்சுங்க. ஓகே. இப்ப என்னன்னா இப்போ ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸா பாத்தீங்கன்னா எனக்கு அந்த தூக்கம் நிறைய நைட்ல வரமாட்டேங்குது. ஒரு நாள் தூக்கம் 3 நாள் தூக்கம் வரமாட்டேங்குது. நைட்ல ஏதோ சம்பந்தம் இல்லாம கனவுலாம் வருது. அது எப்படி எனக்கு எனக்கு என்ன சொல்றது, சம்பந்தமான கனவு வந்து ஏதோ டிஃபரெண்டா ஒரு டெய்லி ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது டாக்டர் தூக்கம். ஓகே. இப்ப வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தா வயிற்றுல வந்து அமிலம் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சாவே ஒரு பதட்ட நிலை எல்லாருக்கும் வரும். அண்ட் ஆங்ஸைட்டி, ஒரு தேவையில்லாத பயம் பதட்டம் இருந்தாலும் வயிற்றில் அமிலம் சுரக்கும். சோ இது ரெண்டையும் தனித்தனியா ட்ரீட் பண்ணாம சைமல்டேனியஸா ட்ரீட் பண்ணாதான் அந்த விஷுவல் சைக்கிள கட் பண்ண முடியும். சோ அசிடிட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஆங்ஸைட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏற்கனவே நீங்க எடுக்கிறதா இல்ல, தூக்கம் மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கும் சில மாத்திரைகள் எக்ஸ்ட்ராவா ஆல்டர் பண்ணாவே சரியாயிடும். அண்ட் ஆங்ஸைட்டியும் அசிடிட்டியும் நீங்க நினைக்கிற அளவு ரொம்ப சீரியஸா வருஷக்கணக்கா ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. ரெண்டுக்குமே ஷார்ட் டேர்ம் தான். ஏற்கனவே 1 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். இன்னும் ஒரு 2-3 மாசம் மேக்ஸிமம் ட்ரீட் பண்ணாவே நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து வெளில வந்துடலாம். இது பயப்படுற விஷயம் கிடையாது. தூங்குறத வர வைக்கிறதுக்கு ஆங்ஸைட்டியை கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கும். நைட்ல அசிடிட்டி அதிகமா இருந்தாக்கா அதையும் நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி மொத்தமா நம்ம பாக்கணுமே தவிர துண்டு துண்டா இதை தனியா பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் இதை பாத்துக்கலான்ற மாதிரி அணுகாதீங்க. எல்லாத்தையும் ஒன்னா ஹோல்சமா பாருங்க. ஈஸியா உங்களுக்கு குயிக்கா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சதீஷ்குமார், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த மருத்துவர்கிட்ட நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய பிரச்சனையை சால்வ் ஆயிரும். இப்ப அடுத்ததா நாகர்கோவில்ல இருந்து நேயர் சரிதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிதா வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து 32 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. நான் சின்ன வயசுல வந்து எங்க அம்மா அப்பா பிரிஞ்சுதான் இருந்தாங்க. என்ன வளர்த்தது வந்து எங்க அப்பாவோட அக்கா, அத்தை கிட்டையாக வளர்ந்துருந்தான். அவங்களுக்கு வந்து எங்க அப்பா சரி இல்லாதனால என்ன வேற கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம அவங்க தம்பிக்கு அவங்க மகனுக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்க. எங்க லைஃப் வந்து 2 குழந்தைங்க பிறகு வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பூர் ஃபேமிலினால ஒரு வீடு வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. நான் வேலைக்கு போனப்போ ஏன்னா எங்க கல்யாணத்துக்கு அவர் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியில வந்து யாருக்குமே இஷ்டம் இல்லை. நான் வேலைக்கு போன அப்புறம் என்ன பத்தி அவங்க தப்பு தப்பா பேசி எங்களுக்கு வரைக்கும் போயிட்டோம். இப்போ நான் வேற கல்யாணம் பண்ணி இருக்கேன். அதே ஊர்ல இருக்கிறனால சரி, அதே ஊர்ல இருக்கிறதால அதே ஆட்களை பார்க்க வேண்டியிருக்கும், அவங்களுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டியிருக்கும். நம்ம சும்மா நடந்து போய் அவங்களும் சும்மா நடந்து போனா கூட அவங்க நம்ம பத்தி தான் பேசுறாங்களோ, நம்மள கிண்டல் பண்றாங்களோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த மாதிரி டிப்ரெஷன்ல வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். இப்போ ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது, சில பிரச்சனைகள் இருந்தது, தேவையில்லாம உன் மேல பழி போட்டாங்க, சந்தேகம் போட்டாங்கன்ற இல்லாம அந்த ஜனங்க வேண்டான்னு விட்டு வந்தாச்சு இல்ல. அப்புறம் அவங்க என்ன பேசினா என்ன, எப்படி இருந்தா என்ன, அவங்க நேரா பார்க்கும்போது உனக்கு ஒரு தைரியமும் ஒரு என்ன நினைச்சுன்னு இவ்வளவு தரம் என்ன பண்ணீங்கன்ற ஒரு கோபமும் இருக்கணுமே தவிர வருத்தமும் வெட்கமும் உனக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்ல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இப்போ 4 வருஷம் ஆச்சு. அதுல இருந்து மீண்டு வந்து அங்கிருந்து வந்து ஆனா எனக்கு அங்க நடந்த ஃபைட்
அதேதான் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. ஓகே, அதையே நினைச்சிட்டு இருந்தா இப்ப இருக்கிற வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாதுமா. சோ அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சில மருந்துகள் சைக்காட்ரிஸ்ட்களால கொடுக்க முடியும். நீங்க நாகர்கோயில தானே இருக்கீங்க, பக்கத்திலேயே டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. கண்டிப்பா உடனே போய் பாருங்க, ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க பெட்டர் ஆயிடுவீங்க. புனிதா வணக்கம், இன்னைக்கு என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சார், மனசு வந்து குழப்பமாவே இருக்குங்க. சரி, வயசு 30 ஆகுதுங்க. ஓகேமா. புள்ள பையங்களோட சந்தோஷமா தான் இருக்குங்க. சரி, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குழப்பம், கூட்டத்தை கண்ட ஒரு பயம் வர்ற மாதிரி இருக்குதுங்க. இது வீட்லயெல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. சரிமா. மனசு ஒரு பதட்டமாவே இருக்குதுங்க. இல்லம்மா, இதெல்லாம் இப்பதானா இல்ல ரொம்ப வருஷமா இருக்கா? எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படிதான், ஆனா யாருக்கும் தெரியாதுங்க. சரி, இதுக்குள்ள அதை மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டு இருப்பியம்மா. யாருக்கும் தெரியாத அளவு இந்த பிரச்சனையை வச்சிருக்கல்லம்மா, அப்புறம் என்ன இப்ப ப்ராப்ளம்? யாருக்கும் தெரியாது. இதுக்கு தீர்வு காண என்ன வழிங்க ஏதாச்சும்? பாருமா, முதலாவதாக பல வருஷமா இது வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி எப்படி நம்ம சில பேருக்கு சிகரெட் பிடிக்கிறது ஒரு பழக்கமாவது, குடிக்கிறது ஒரு பழக்கமாவதோ, அந்த மாதிரி இந்த பயம் குழப்பம் கூட சில பேருக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடும். வருஷ கணக்கா அப்படியே இருந்துட்டாக்கா. ஆனா வெளியில தெரியாத அளவுக்கு அதை சமாளிக்க முடியுதுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா வரலன்னு தான் அர்த்தம். சோ இத பத்தி அனாவசியமா ஐயோ இது இருக்கேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கவலைப்படாம இதை இக்னோர் பண்ணலாம். இல்ல இதை எப்பயாவது சரி பண்ணணும்னா உங்க வீட்டுக்கு தெரியாம இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. என்னெல்லாம் பயம் இருக்குன்றத உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்து தான் ஒரு டாக்டர் வந்து சரி பண்ண முடியும். இந்த பயத்துக்கு இவங்க இது பண்ணுவாங்க, அப்ப நீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கணும்னு உங்க ஃபேமிலி கிட்ட சொன்னாதான் அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உடனடியாக உங்களை இதுல இருந்து வெளில கொண்டு வரதுக்கு உதவ முடியும். ஸோ யாருக்குமே தெரியாம ஒரு ட்ரீட்மெண்ட் எதுக்கு நடக்காது. அண்ட் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இதுக்கு உடனடியா அவசரமா எமர்ஜென்சியா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரியும் எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து வெளில வரணும். இது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா உங்க ஃபேமிலியோட சேர்ந்து தான் நீங்க ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். இல்ல இப்படியே வாழ்ந்துடலாம்னாலும் நீங்க கண்டிப்பா இப்படியே வாழ முடியும். ஏன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாழ்க்கை கண்டினியூ பண்றதுலயும் தப்பு கிடையாது. புனிதா, இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் குழப்பம் ஒரு பழக்கமாவே ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. இது வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறவங்க உதவியோட ஒரு மருத்துவரை பாருங்க. உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். இப்ப அடுத்ததா மயிலாப்பூர்ல இருந்து நேயர் ராதிகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராதிகா வணக்கம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் 10 இயர்ஸ் பேக். ஆனா இப்போ எனக்கு ரோடுல கிராஸ் பண்றது, டிரைவிங் பண்றது எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல அந்த பயம் இப்பதானா இல்ல முதல்ல இருந்தே இருக்கா? ஒரு டிரைவிங் பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு ரொம்ப. முன்னாடி எல்லாம் அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நிறைய ஈஸியா கிராஸ் பண்ணுவேன். இப்பெல்லாம் அந்த ரோடு ஆக்சிடென்ட் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஒரு தடவை கார் இடிச்சிடுச்சு. நான் வேற ஒருத்தர் ஓட்டிட்டு போன கார் இடிச்சிடுச்சு. அதுல இருந்து ரொம்ப பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாவோ அது நம்ம அதிகமா நெருக்கமா இருந்து பார்த்தாலோ நமக்கு அது ஒரு பயம் வர்றது ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஆனா இது உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்குதான் பாருங்க. ரோடெல்லாம் கூட கிராஸ் பண்ண முடியலன்னா உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி விஷயம் தான். நீங்க தான் ஏற்கனவே ஒரு சைக்காட்ரிஸ்ட் பாக்குறீங்களா? அவர்கிட்டயே போய் நீங்க சொல்லிருக்கலாமே எனக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு, சொல்லலையா? இல்ல, அது நான் ட்ரீட்மெண்ட் டிஸ்கன்டினியூ பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. மத்தபடி எனக்கு பிசிக்கலி எனக்கு ஒன்னும் படல. சரி, அப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டீங்க. இப்போ டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்றதையும் ஒரு டாக்டர் பார்த்து தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது. எனக்கு வெளியில போறதுக்கு பயமா இருக்கு, ரோட கிராஸ் பண்ண பயமா இருக்கு, வண்டி ஓட்ட கஷ்டமா இருக்கு அப்படின்னாவே உங்களுக்குள்ள இன்னும் ஒரு பதட்ட நிலைமை ஃபுல்லா உங்களை விட்டு போகலன்னு தானே அர்த்தம். சோ அதை நீங்க சரி பண்றதுக்கு அதே டாக்டர் கிட்ட போலாம். ஏற்கனவே டிப்ரெஷன் போயிருக்கீங்க, அந்த டாக்டர் உங்களை சரி பண்ணிருக்காருன்னா அவர்கிட்டயே நீங்க திரும்பி போனா உங்க பாஸ்ட் ஹிஸ்டரியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கோன்றதால உங்களை ஈஸியா இந்த சின்ன பயத்துல இருந்து கொண்டு வந்துட முடியும். இது வந்து நீங்களா நானா பண்ணிடுவேன், நான் ஜிம் போய் பண்ணிடுவேன், நான் யோகா பண்ணிடுவேன், நான் மெடிடேஷன் பண்ணுவேன், நீங்களா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற கதையெல்லாம் கேட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காம இதற்கு மருத்துவ ரீதியாக அறிவியல் பூர்வமாக அணுகி சரியான முடிவை நீங்க எடுக்க. ராதிகா, பயப்படாதீங்க. நிச்சயம் இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே நீங்க பாத்துட்டு இருந்த டாக்டர் கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கான தீர்வு நல்லா கிடைக்கும். சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. இப்ப அடுத்ததா வேலூர்ல இருந்து நேயர் தேன்மொழி காத்துட்டு இருக்காங்க. தேன்மொழி வணக்கம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் டாக்டர் பேசுறேன் மேடம். தேன்மொழி, ஒரு வருஷமாவே மனசு குழச்சலாவே இருக்குங்க சார். என்னாச்சுமா?
இது வீட்டுல வந்து ரொம்ப என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏமா வாரிசு இல்ல அப்படிங்கறதுனால. குழந்தை இல்லையா? ஓகே. அதனால இருந்தாங்க. சரிம்மா. அவங்களும் என்ன எல்லாருமே ஒதுக்கி வச்சு ஒரு இது தனியா வச்சிருக்க மாதிரி இருக்கு. இதை என்ன அதனால எனக்கு யார பார்த்தாலும் கோவம், எதை பார்த்தாலும் கோவம். செல்போனும் வீட்டுல பைசா ஏதாவது இருந்தா போட்டு உடைச்சிடுறேன். நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது. எந்திரிச்சு தனக்குத்தானே பேசிட்டு என் மனசுல நானே பேசிட்டு நானே ஒரு மாதிரி ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க எதனால செஞ்சாங்கிற மாதிரி ஒரு ஆத்திரம், கோவம், அழுக. வீட்டுல எந்த வேலையும் ஒரு வீட்டுல செய்யவும் முடியல, பண்ணவும் முடியல என்னால. சரிம்மா, புரியுது. இப்ப வந்து உனக்கு குழந்தை இல்லன்றதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்ப ஒழுங்கா எடுக்கலையாமா? இப்பெல்லாம் குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, அதுக்கான நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணாங்க சார், ஆனா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் என்ன ரொம்ப வாழ்க்கையில இருந்தே ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். இல்லம்மா, சில குடும்பங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தோட தான் இருக்காங்க. குழந்தை பிறக்கலன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்படியும் குழந்தை பிறக்கலன்னா நம்ம தத்து எடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு வாழ்வு கொடுக்கலாம், இப்படியெல்லாம் யோசிக்காம நம்ம வீட்லயே ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு இன்னும் மகாராஜா மாதிரி சாம்ராஜ்யத்துக்கு ஒரு வாரிசு மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டாதான் நமக்கு பிரச்சனை. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்த கரெக்டா அணுகி இருந்தா நமக்கு குழந்தை வேணும்னா நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம். சிகிச்சை பலன் அளிக்கல, நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்? உங்களுக்குள்ள வந்து அன்பும் அந்யோன்யமும் நெருக்கமும் இருந்திருந்தா இந்த பிரச்சனை பெருசா வந்திருக்காது. சோ ஆரம்பத்துல குழந்தை இல்லைன்றதுக்காக நீங்களே கூட கோவப்பட்டு அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசிருப்பீங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஆமா நமக்கு இன்னும் குழந்தைய பிறக்கல நீங்க கூட கோவப்பட்டு பேசிருக்கலாம். இதுவே வந்து உங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன விலகல், ஒரு விரிசல் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கும். இப்போ ஏற்கனவே எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, அவங்க ஒதுக்குனதால எனக்கு கோவம் வருதுன்னா ஒன்னோட கோவத்தை இன்னொன்னுல காட்டுறதுல பிரயோஜனமே கிடையாது. அவங்க உங்களை ஒதுக்குறாங்கன்னா நீங்க வந்து அவங்க முக்கியமானவங்க இல்லைன்னா அவங்கள நீங்க ஒதுக்கிடலாம். அவங்க முக்கியமானவங்கன்னா அவங்க கிட்ட என்ன இப்படி ஒதுக்காத, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு நேரடியாவே பேசிடலாம். உங்களுக்கு கௌரவ பிரச்சனைன்றது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு மக்கள் தேவைப்படுறாங்க, உங்களை எல்லாரும் ஒதுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சோ நீங்களா ஒரு அடி முன்னெடுத்து அவங்க கிட்ட போய் பழக ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா காலப்போக்கில் அது சரியாகும். குழந்தை தான் வேணும்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா தத்து எடுத்துக்கங்க, இன்னொரு குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த மாதிரியும் ஆகும். தேன்மொழி, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு குழந்தை பிறப்புக்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்கு. உங்களுடைய கணவர்கிட்ட பேசி அந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கோங்க. இல்ல அதற்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கோங்க. நிச்சயமா அந்த குழந்தைக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரியும் அமையும். பல நேயர்கள் இன்னைக்கு மனதோடு பேசலாம் நிகழ்ச்சியில பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வழிகாட்டும் விதத்துல தீர்வுகளை தந்தீங்க. நன்றி டாக்டர். வாழ்க்கையில ரொம்ப துவன்ற நேரம் வால்ட் விட்மன் வரைஞ்சதுதான் இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிற மிக்கி மவுஸ். நம்ம வாழ்க்கையோட அடுத்த பக்கத்தை எழுத அதுக்கு முன்னால உள்ள பக்கத்தை நம்ம திருப்பித்தான் ஆகணும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ஹேமா.